சிவபெருமானுக்கு எல்லா இன்விடேஷனும் வருது. ஒருத்தர் நம்ம பேர்ல இன்விடேஷன் வைக்க மாட்டானே. மிஸ்டர் கோபால் அண்ட் ஃபேமிலி, மிஸ்டர் ராமநாதன் அண்ட் ஃபேமிலி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சண்முகநாதன். சரியா? இது பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு இந்த அம்மா. யாரு பக்கத்துல? எல்லாரும் அவங்க கிட்ட வராங்க. இவன் சக்தி இவதான். ஆனா இவங்க யாருமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. சிவபெருமான் வந்து சூப்பரா ஒண்ணுமே பேசாம வரும். எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இந்த அம்மா கோவம் வந்துச்சு. ஒரு வாட்டி ஏந்திரிச்சு. இந்த அம்மா ஏந்த உடனே இந்த ஆண்களுக்கு இருக்கிற ஈகோ சைலண்ட் ஆயிட்டாருங்க. அவ எழுந்திரிச்ச உடனே சைலண்ட் ஆயிட்டாரா? அவ இறங்கிட்டா. அவ அப்பா வீட்டுக்கு போறா. யாரு? பார்வதி போறா. இப்போ ஆண்களுக்கு சொல்றேன், பெண்கள் ஏன் அப்பா வீட்டுக்கு போறோம்? கூப்பிட வருவீங்கன்னு தான். அப்படியே போறதுக்கா போறோம்? அப்போ ஸ்பாட்லயே நீங்க பண்ணலாம், செய்ய மாட்டீங்க. ஈகோ போறாங்க. போய் இன்னும் திரும்பி பார்க்கறா. இந்த சைலண்ட்ல போயிட்டாரு கண்ணை மூடிக்கிட்டு. அவளுக்கு இன்னும் கோவம் ஆயிடுச்சு. நேரா போறா. கூப்பிட வரவே இல்லை சிவன். கோபத்துல ஆடுறா. கோவம் கூடுது. கூடி 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 அவ ஆட்டம் 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 ஆடிட்டே இருந்தா. ஆடுறா பாருங்க. கை அறுந்து விழுது, நாக்கு அறுந்து விழுது, தலை அறுந்து விழுது, வயிறு அறுந்து விழுது. 108 சக்தி தலங்கள்ல 108 உறுப்புகள் சக்தியோட விழுந்திருக்கு. நீங்க காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா தொப்புள் விழுந்த இடம், காஞ்சி காமாட்சிக்கு முன்னாலேயே தொப்புள் வச்சிருப்பாங்க. நாக்கு விழுந்த இடம் தட்சிணேஸ்வரம், இடுப்பு விழுந்த இடம் கயா. 108 தலங்கள், 107 தான், 8வது அங்க மேல. எல்லாம் அறுந்து விழுதுங்க. விஷ்ணு வந்து போறாரு, லட்சுமி பிடிச்சிட்டா. அவங்க குடும்ப டோன்ட் கோ, ஷீ இஸ் இன் வெரி ஆங்கிரி லெவல், ஷீ இஸ் வெரி ஃபியூரியஸ், டோன்ட் கோ. நம்ம பிரம்மா போனார், சரஸ்வதி நாக்கில் உட்கார வச்சு கம்முன்னு போயிடாரு. அவ ஆடி 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 உடம்பெல்லாம் அழுது விழ சூட்சமா ஆடிட்டு இருக்கான். இப்ப வெடிச்சா அந்த பிரபஞ்சம் எல்லாம் வெடிச்சிடும். உடனே சிவகணங்கள் வந்து சிவன் கிட்ட சொன்னாங்க, யோ உன் பொண்டாட்டி அங்க ஆடிட்டு இருக்கா, உலகமே அடிய போகுது, நீ கம்முன்னு உட்காந்துருக்கிற, போ போய் பாரு. சிவபெருமான் எந்திரிக்கிறார், நேரா வர. அங்கதான் அவளுக்கு காளியின் பேர் வருது. சக்தி அப்படின்றார். அவ திரும்பி அங்க பாக்குறா. ஆடிட்டு உச்சம் ஆட்டம், குடும்பம் கிடும்பம் எல்லாம் காளி அப்படி. உனக்கு என்ன வேணும்? இந்த உலகம் உன்னை மதிக்கணும், அப்படிதானே? இந்த உலகமே நாயகனாக நினைக்கிற நான் இதோ என்னை உன் காலடிக்க தருகிறேன், போதுமா அப்படின்னு டொம்முன்னு காலை விழுந்துட்டாருங்க. அந்த அம்மா என்ன படிச்சு ஆடிக்கிட்டே காலை வச்சுது பாருங்க. சிவன் நெஞ்சில அந்த சிலையில பப்பரப்பான்னு படுத்துட்டு இருக்கிறது சிவபெருமான். நான் பார்த்தேன், நீங்களும் போய் பாருங்க. எந்த அரக்கனையும் மிதிக்கல, சிவபெருமான மிதிச்சுட்டு இருக்கிறா. பாம்பெல்லாம் இருக்கும், சடாமுடிலாம் இருக்கும். மிஸ்டர் சிவன் அவர் தான் கீழே விழுந்துருக்காரு. உனக்கு நானே கிடைச்சிட்டேன், இந்த உலகத்துல என்னடி வேணும் உனக்கு என்று சொன்ன உடனே நான் சாமியா நினைச்சு என்ன வந்து திரும்பி பார்க்கலாம்னு சொல்றேன். ஏன் சாமி என் காலடிக்கு வந்துருச்சு. அந்த உடனே கோபம் தணிஞ்சா, அந்த தணிஞ்சிர அந்த இடம் தான் காளி. வீட்டில் பார்வதி காளியாக மாறி ஆட்டம் ஆடுகின்ற பொழுது அவளை அடக்குவதற்கு தன்னை முழுமையாக அவள் காலடிக்கு தர வேண்டும் என்று அந்த சிவபெருமானுக்கு புரிந்தது போல் எங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய சிவபெருமான்களுக்கும் புரிய வேண்டும். பெண்களை அருள் பாலிப்பவர்களாக வைத்திருங்கள். பெண்களை நீங்களும் உங்களுடைய உச்சத்தை தொடுவதற்கு உணர்வு மேலாண்மையை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு முறைதான் வரும், அதை மிகச் சிறப்பாக வாழ்ந்து பழகுங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.